வெல்கம் டு நிம்பஸ் தமிழ். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 2022 சீரீஸில் நம்ம 14வது வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ இந்த செஷனில் ஸ்டாண்டர்ட் 7 டேர்ம் 1ல் இருக்கக்கூடிய பயாலஜி சாப்டர் தான் நம்ம பார்க்க போகிறோம். எந்த யூனிட் கவர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 5 ரீப்ரொடக்ஷன் அண்ட் மாடிஃபிகேஷன் இன் பிளான்ஸ். ஸோ இந்த சாப்டர் தான் நம்ம இந்த செஷனில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த செஷன் பார்த்திங்க அப்படின்னா குரூப் 1 குரூப் 2ல் இருக்கக்கூடிய காமன் டாபிக் மெயின் கான்செப்ட் ஆஃப் லைஃப் சயின்ஸ், அதுக்கப்புறம் குரூப் 2ல் இருக்கக்கூடிய ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் இன் பிளான்ஸ். ஸோ இந்த ஏரியாஸ் தான் கவர் ஆகுது. ஸோ இந்த ஸ்லைடில் பார்த்திங்க அப்படின்னா 3 விஷயம் பார்க்க போகிறோம். வாட் இஸ் மீன் பை ரீப்ரொடக்ஷன், வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன், அதுக்கப்புறம் வாட் இஸ் மீன் பை செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு 3 ஐடியா பார்க்க போகிறோம். ஸோ ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் அ ப்ராசஸ் பை விச் த பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ப்ரொடியூஸ் தேர் யங் ஒன். ஸோ அதை தான் நம்ம ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். டைப்ஸ் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா we are having sexual reproduction, then we are having asexual reproduction. ஸோ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு முருங்கை மரத்தை ஒரு விதை போட்டு உருவாக்கணும் அப்படின்னா that is what we call it as sexual reproduction. இதுவே ஒரு குச்சி வெட்டி அதுலேருந்து முருங்கை மரத்தை வளர்த்தோம் அப்படின்னா this is what we call it as asexual reproduction. ரைட்டுங்களா? ஸோ டெஃபினேஷனல் ஆஸ்பெக்டில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சீடு ப்ரொடியூஸ் ஆகி அதனால மரம் வளருது. சீடு எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ப்ராசஸ் இருக்குது. we are having pollination and then we are having fertilization. ஸோ இந்த 2 ப்ராசஸும் நடந்து ஒரு சீடு ப்ரொடியூஸ் ஆகிறது தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஸ்லைடில் பார்த்தீங்க அப்படின்னா பிளான்ட்டோட ரீப்ரொடக்டிவ் பார்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ we are having a male reproductive part called stamen and then female reproductive part called carpel. ஸோ இது ரெண்டுமே எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிளான்ட்டோடைய ஃப்ளவரில் தான் இருக்கும். ஸோ ஸ்டெமன் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஆண்ட்ரோஷியம் அண்ட் தென் கார்பல் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் கைனோஷியம். ஸ்டெமனில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபிலமெண்ட், ஆந்தர், அந்த ஆந்தர் மேலே போலன். ஸோ கார்பல் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டிக்மா. ஸோ அந்த மேலே இருக்க ஓப்பனிங்கை தான் நம்ம ஸ்டிக்மா அப்படின்னு சொல்கிறோம். தென் we have the style, இந்த பைப் லைக் ஸ்ட்ரக்சர். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஓவரி, இந்த கீழே இருக்கக்கூடிய பல்பு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா we are having the ovule. ஸோ உள்ளே இருக்கக்கூடிய சின்ன சின்ன பார்ட்டிக்கில் தான் நம்ம அந்த ஓவில் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஸ்லைடில் பார்த்திங்க அப்படின்னா இந்த பாலினேஷன், ஃபெர்டிலைசேஷன், இந்த 2 விஷயம் முக்கியமாக பார்க்கணும். ஸோ பாலினேஷன் அப்படின்னு சொல்கிறது இந்த போலன் கிரெயின், அந்த ஆந்தரில் இருக்கக்கூடிய போலன் கிரெயின் ஸ்டிக்மாவுக்கு ரீச் ஆகக்கூடிய அந்த ப்ராசஸை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பாலினேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபெர்டிலைசேஷன் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இட்ஸ் அ ஃபியூஷன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ போலன் அப்படின்றது மேல் கேமெட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஓவியூல் அப்படின்றது ஃபீமேல் கேமெட். ஸோ இது 2த்தையும் ஃபியூஸ் ஆகி அதனால் ஜைகோட் ஃபார்ம் ஆகுறது தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலைசேஷன். ரைட்டுங்களா? ஸோ இந்த ஜைகோட் தான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீடாக டெவலப் ஆகும். அதுக்கு மேலே நம்ம ஓவரியாக இருக்கக்கூடிய அந்த என்கேப்சூல்டு மெட்டீரியல் தான் என்ன ஆகும் அப்படின்னா ஃப்ரூட்டாக டெவலப் ஆகும். ஸோ இந்த ஸ்லைடில் ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐடியா ஆஃப் கம்ப்ளீட் ஃப்ளவர். ஸோ கம்ப்ளீட் ஃப்ளவர்னு சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 4 பார்ட்ஸ் இருக்கணும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா செப்பல்ஸ், பெட்டல்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சென்டரில் இருக்கக்கூடிய ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அது பக்கத்தில் இருக்கக்கூடிய மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட். ஸோ இந்த 4 விஷயம் இருக்கிறது தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கம்ப்ளீட் ஃப்ளவர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இட் இஸ் எ பைசெக்ஷுவல் ஃப்ளவர். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் கன்சிஸ்ட் ஆஃப் மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் அண்ட் தென் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட். ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்கம்ப்ளீட் ஃப்ளவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 டைப் இருக்குது. மேபி மேல் ஃப்ளவராக இருக்கலாம், ஃபீமேல் ஃப்ளவராக இருக்கலாம். அண்ட் இட் இஸ் மென்ஷன்ட் அஸ் அ யூனிசெக்ஷுவல் ஃப்ளவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வெள்ளரி பூவில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இது மேல் ஃப்ளவராக இருக்கும், இது ஃபீமேல் ஃப்ளவர். ஸோ இதில் ஓவரி அண்ட் ஓவியூல் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஓவரி இல்லை அப்படின்றது தான். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய கண்டிஷனை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிசெக்ஷுவல் ஃப்ளவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ இந்த ஸ்லைடில் செட் ஆஃப் ஃப்ளவர்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ அது யூனிசெக்ஷுவலாக பைசெக்ஷுவலான்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஹைபிஸ்கஸ், ரோஸ், ஜாஸ்மின் இது 3ம் பைசெக்ஷுவல், வேறஸ் பம்கின் அண்ட் கோகனட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா யூனிசெக்ஷுவல். ஸோ இந்த ஸ்லைடில் பார்த்தீங்க அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் பாலினேஷன். ஸோ we are having 2 types, கிராஸ் பாலினேஷன் அண்ட் செல்ஃப் பாலினேஷன். ஸோ செல்ஃப் பாலினேஷன் அப்படின்றது எடுத்துக்கிட்டோன்னா இந்த சேம் ஃப்ளவரோட ஆந்தர்லேருந்து போலன் ஸ்டிக்மாவை ரீச் ஆச்சு அப்படின்னா தட் இஸ் கால்ட் அ செல்ஃப் பாலினேஷன். இதுவே இன்னொரு ஃப்ளவரில் இருக்க போலன் அடுத்த ஃப்ளவரில் இருக்கக்கூடிய ஸ்டிக்மா வழியாக ஓவரியை ரீச் ஆச்சு அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் கிராஸ் பாலினேஷன்.
ஸோ இந்த ஸ்லைடில் பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃப் பாலினேஷன் கிராஸ் பாலினேஷனுடைய டிஃப்ரென்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃப் பாலினேஷன் அப்படின்றது சேம் ஃப்ளவர். இப்போ வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சேம் ட்ரீ ஆர் சேம் பிளான்ட் அப்படின்னு கொடுத்தாங்க அப்படின்னா தப்பாக எழுதிடக்கூடாது. ஸோ செல்ஃப் பாலினேஷன் இஸ் சம்திங் விச் இஸ் ஹேப்பனிங் வித்தின் த ஃப்ளவர் அப்படின்றது வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா போலன் கிரெயின் ப்ரொடக்ஷன். ஸோ செல்ஃப் பாலினேஷனில் கம்மியாக இருக்கும், கிராஸ் பாலினேஷனில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்றது. ஸோ மூணாவது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கிராஸ் பாலினேஷன் நடந்ததுன்னா ஸோ பிளான்ட் கேரக்டரிஸ்டிக்ஸில் நியூ வேரியேஷன்ஸ் வந்து க்ரியேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ பீன்ஸ் அண்ட் டொமேட்டோ இஸ் நோன் ஃபார் செல்ஃப் பாலினேஷன். ஸோ டொமேட்டோ வந்து செல்ஃப் பாலினேட்டிங் பிளான்ட்டாக இருந்தாலும் இட் நீட்ஸ் தி ஹெல்ப் ஆஃப் இன்செக்ட்ஸ் டு கிரியேட் வைப்ரேஷன் டு லூசன் தி போலன். ஸோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா பேடி இஸ் ஆல்சோ நோன் ஃபார் செல்ஃப் பாலினேஷன். ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா we know that we are having bisexual flowers and then we have the unisexual flowers. ஸோ பைசெக்ஷுவல் ஃப்ளவரில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ செல்ஃப் பாலினேஷனும் பாசிபிள் இருக்குது, கிராஸ் பாலினேஷனும் பாசிபிள் இருக்குது. பட் யூனிசெக்ஷுவல் ஃப்ளவரில் பார்த்தீங்க அப்படின்னா கிராஸ் பாலினேஷன் தான் பண்ணியாகணும் அப்படின்ற மாதிரியான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பம்கின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we know that we are having a distinct male flower and female flower. ஸோ they have to go for cross pollination அப்படின்றது. ஸோ அது இல்லாமல் சில கேசஸில் பார்த்தீங்க அப்படின்னா கைனோஷியம் மெச்சூர்ஸ் பிஃபோர் தி ஆண்ட்ரோஷியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்லேயும் நம்ம வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிராஸ் பாலினேஷன் தான் ஆக்ட் ஆகும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ கிராஸ் பாலினேஷன் அதிகமாக நடக்கக்கூடிய ட்ரீஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பிள், ப்ளம், ஸ்ட்ராபெரி அண்ட் தென் we are having the examples of pumpkin for the cross pollination. ஸோ இந்த ஸ்லைடில் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃப்ளோரசன்ஸ் அப்படின்ற கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இட் இஸ் அ குரூப் ஆஃப் ஃப்ளவர். ஸோ சின்ன சின்ன ஃப்ளவர்லாம் ஒரு ஃப்ளவர் மாதிரி அரேஞ்ச் ஆகிருக்கிறத நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இன்ஃப்ளோரசன்ஸ். ஸோ எக்ஸாம்பிள் வந்து சன்ஃப்ளவர். ஸோ சன்ஃப்ளவரில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா சின்ன 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 ஃப்ளவர்ஸ் வந்து நிறைய இருக்குது. அதெல்லாம் கம்பைன் ஆகி ஒரு யூனிட்டாக இருக்கிறத தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃப்ளோரசன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். ரெண்டாவது ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். கேமெட்ஸ் இல்லாமல் ரீப்ரொடியூஸ் பண்ணுறது தான் நம்ம வந்து ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். we are having 4 types: vegetative propagation, budding, fragmentation and spore formation. இந்த ஸ்லைடில் மாடிஃபிகேஷன் ஆஃப் ஃப்ரூட் பற்றி பார்க்க போகிறோம். 4 பர்பஸை வந்து சர்வ் பண்ணுது: ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபுட், அதுக்கப்புறம் மெக்கானிக்கல் சப்போர்ட், அதுக்கப்புறம் கேஸ் எக்ஸ்சேஞ்ச், அதுக்கப்புறம் வந்து நியூட்ரியன்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்காக வந்து யூஸ் ஆகுது. இந்த ஸ்லைடில் ஃபஸ்ட்டு பர்பஸ் ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபுட் அப்படின்றது பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபுட் ஸ்டோர் பண்ணுறதுக்காக அதோடைய ஷேப்ஸ் வந்து மாறி இருக்குது. ஸோ ஒன்றில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பிண்டில் ஷேப்பில் இருக்குது, இன்னொன்றில் பார்த்தீங்க அப்படின்னா டாப் ஷேப்பில் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கோனிக்கல் ஷேப்பில் இருக்குது. ஸோ ஃபுட் ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்காக அதோடைய ஷேப் மாடிஃபை ஆகிருக்கிறது தான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு மாடிஃபிகேஷனாக பார்க்குறோம். ஃபுட் ஸ்டோரேஜ் இல்லாமல் 3 பர்பஸ் பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து மெக்கானிக்கல் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா கேஸஸ் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்றது பார்த்தோம். மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா அப்சார்ப்ஷன் ஆஃப் நியூட்ரியன்ஸ் அப்படின்றத பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் மெக்கானிக்கல் சப்போர்ட்டில் 3 மாடிஃபிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப் ரூட். ரெண்டாவது எக்ஸாம்பிள் அப்படின்றது வந்து ஸ்டில்ட் ரூட். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பட்ரஸ் ரூட். ஸோ கேஷியஸ் எக்ஸ்சேஞ்சில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கேஸஸ் அப்சர்வ் பண்ணுறதுக்கு, தட் இஸ் ரெஸ்பிரேஷனுக்காக என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரூட்ஸ் வந்து அந்த சாயிலுக்கு மேலே ப்ரொஜெக்ட் ஆகியிருக்கும். ஸோ இந்த மாதிரியான ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெமட்டோ ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து 3வது மாடிஃபிகேஷன். ஸோ 4வது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ரூட்ஸ் யூஸ் டு அப்சர்வ் த நியூட்ரியன்ஸ் ஃப்ரம் அதர் பிளான்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்து கொடி மாதிரி இருக்கக்கூடிய தாவரங்கள் என்ன ஆகும் அப்படின்னா ஸோ எக்ஸ்ட்ராவாக அதுக்கு ரூட்ஸ் இருக்கும். அந்த ரூட்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா இந்த மெயின் பிளான்ட்டில் வந்து ஃபிக்ஸ் ஆகி அதுலேருந்து நியூட்ரியன்ஸ் அப்சர்வ் பண்ணும். ஸோ இதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சக்லிங் ரூட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பிளான்ட்டுக்கு பேர் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பாராசைட்டிக் பிளான்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஸ்லைடில் பார்த்தீங்க அப்படின்னா மாடிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டெம் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ we are having 3 types: அண்டர்கிரவுண்ட் மாடிஃபிகேஷன், சப்ஏரியல் மாடிஃபிகேஷன் அண்ட் ஏரியல் மாடிஃபிகேஷன் அப்படின்னு 3 இருக்குது. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா
ஸோ ஜிஞ்சர், ஆனியன், கார்லிக். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மண்ணுக்கடியில் தான் இருக்கும். நம்ம வந்து அதை வந்து ரூட் அப்படின்னு எடுத்துக்குவோம். பட் தட் இஸ் ராங். ஸோ ஜிஞ்சர், ஆனியன், கார்லிக் இஸ் அ பார்ட் ஆஃப் தி ஸ்டெம். ஸோ இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தெரிஞ்சுக்கணும். அது இல்லாமல் பொட்டேட்டோ இஸ் ஆல்சோ அ மாடிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டெம். ஸோ இதையும் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்றது தான். ஸோ நெக்ஸ்ட் வி ஹாவ் த லீஃப் மாடிஃபிகேஷன். ஸோ வி ஆர் ஹேவிங் 4 டைப்ஸ்: ஸ்பைன்ஸ், டென்ட்ரில்ஸ், ஃபைலோட் அண்ட் ட்ராப்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஸ்பைன்ஸ். ஸோ கள்ளிச்செடியிலலாம் இருக்கக்கூடிய முள் அப்படின்றது வந்து என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா அது வந்து லீஃபோட மாடிஃபிகேஷன். ரெண்டாவது கொடியில் இந்த கொடியை சப்போர்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான ஒரு ஃபீச்சர் இருக்கும். அதை தான் டென்ட்ரில் அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் ஆல்சோ எ மாடிஃபிகேஷன் ஆஃப் லீஃப். ஸோ டென்ட்ரில் கேன் பி எ மாடிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டெம் அண்ட் ஆல்சோ கேன் பி எ மாடிஃபிகேஷன் ஆஃப் லீஃப். எது வேணாலும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி. மூணாவது பார்த்திங்க அப்படின்னா ஃபைலோட். ஸோ எலியை தாங்கக்கூடிய காம்பே வந்து லீஃப் மாதிரி இருக்கும். ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃபைலோட் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் வந்து சின்ன இலை ஸ்ட்ரக்சரில் இருக்கும். ஸோ அதை தான் வந்து நம்ம வந்து லீஃப் மாடிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். நாலாவது பார்த்திங்க அப்படின்னா ட்ராப்ஸ். ஸோ இன்செக்டிவோரஸ் பிளான்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன இன்செக்ட்ஸை பிடிக்கிறதுக்காக சின்ன சின்ன ட்ராப்ஸ் இருக்கும். அதுவும் வந்து லீஃபோட மாடிஃபிகேஷன் தான். ஸோ எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா நெப்பன்தஸ். ஸோ இந்த ஸ்லைடில் பார்த்திங்க அப்படின்னா புக் பேக் கொஷின் பார்க்க போகிறோம். ஸோ வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன் பை லீஃப். ஸோ எதுன்னு பார்த்திங்க அப்படின்னா பிரையோஃபிலம். ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா ஈஸ்ட் வந்து எந்த ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் மோடை வந்து யூஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா பட்டிங். மூணாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா பாலினேட்டர்ஸ் எதெல்லாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எதர் விண்ட், இன்செக்ட் ஆர் வாட்டர். ஸோ ஆன்சர் இஸ் ஆல் தி அபவ். ஸோ இந்த செஷன் முடிஞ்சது. நெக்ஸ்ட் செஷனில் ஹெல்த் அண்ட் ஹைஜீன் பார்ப்போம். தேங்க்யூ ஆல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோ லிங்க்கை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக போஸ்ட் பண்ணுங்கள்.